நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 44:24. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன்? ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன்? தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துன்பமும் துயரமும் தோல்விகளும் என்னை துவண்டிடச் செய்திடும் வேளையிலே, துன்பமும் துயரமும் தோல்விகளும் என்னை துவண்டிடச் செய்திடும் வேளையிலே, நண்பனாய் இயேசு வருகின்றார், நண்பனாய் இயேசு வருகின்றார், எந்தன் கவலைகள் யாவையும் நீக்குகிறார், கவலைகள் யாவையும் நீக்குகிறார். ஸ்தோத்திரிக்கிறப்பா, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா, துன்பங்களும் துயரங்களும் எங்களை நெருங்கி நிற்கும் போது ஆண்டவரே, நீ நண்பனாய் வந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற அன்பு தகப்பனாய் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் வாசித்த வசனத்தில் பாருங்க, ஒருவேளை நம்முடைய இருதயம் பல நேரங்களில் நம்ம நெருக்கப்படும் போது, பலவிதமான பிரச்சனைகளின் போது நம்ம நெருக்கப்படுகிறவர்களாக காணப்படுறோம். அப்படி நெருக்கப்படும் போது நம்ம ஆண்டவரை பார்த்து நம்முடைய இருதயம் என்ன செய்து, ஐயப்பா உங்கள் முகத்தை எங்களுக்கு மறைச்சிக்கிட்டீங்களா, எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்துட்டீங்களா, எப்படியாவது எங்களை இந்த சிறுமையிலிருந்து நெருக்கத்திலேருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வாங்க ஐயப்பான்னு சொல்லி நம்ம இருதயம் பரிதவிக்கி. அதே போல தான் அந்த நாட்களில் சங்கீதக்காரனுடைய நாட்கள்லேயும் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பரிதவிச்சிருக்காங்க. பரிதவிச்ச போது எழுதின சங்கீதம் தான் இது. நாமும் கூட நம்முடைய பலவிதமான சூழ்நிலைகளால் நெருக்கப்படும் போது நிறைய நேரம் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறவர்களாக தான் காணப்படுறோம். ஆண்டவரே, ஏன் இந்த நெருக்கம், எப்போ எனக்கு இந்த இதிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவள் என் சத்தத்தை கேட்டு என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், விசாலத்தில் கொண்டு வந்தார். அப்படிலாம் நம்ம நிறைய வசனங்கள் நெருக்கத்தை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் இருக்குது. ஆனால் இந்த நாளில் நம்ம நெருக்கப்பட்ட ஒரு சிலரை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த 16வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் அப்படின்னு சொல்லி. இந்த பகுதி யாரை சொல்லுது நமக்கு தெரியும். சாராய் அவளைங்கிற இடத்துல ஆகாரை, சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த பகுதியில் ஆகாருக்கு ஒரு நெருக்கம் செய்து வருது. சாராயோட அடிமை பெண் நமக்கு தெரியும். சாராயோட அடிமை பெண்ணை சாராய் என்ன பண்ணால் தன்னோட கணவனுக்கு மனைவியாக கொடுக்குறான். கணவனோட சரி தன்னோட வீடு கட்டப்படும்படிக்கு, புத்திர பாக்கியம் உண்டாக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இந்த சாராய்க்கு வயது முதிர்ந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய சொன்ன உடனே ஆகார் என்ன செய்ய, அவள் அடிமை பெண், அவள் சொன்னதை செய்யணும். ஸோ என்ன செஞ்சால், அவள் என்ன சொன்னாலும் அதை செஞ்சால். அங்கே ஆபிரகாம் சாராளோட ஆகாரோட சேர்ந்தார். அவள் கர்ப்பவதி ஆயிட்டாள். கர்ப்பவதி ஆன பிறகு நடக்கிற இந்த சூழ்நிலை தான், சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு போனாள். இப்போது வயிற்றுல குழந்தை இந்த நேரத்தில் வீட்டை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அவளுக்கு என்ன செஞ்சுது, அந்த வீட்டுக்குள்ளே நெருக்கம் இருந்துச்சு.
பாருங்கள், நம்ம அந்த நேரத்தை அந்த நெருக்கத்தை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அவளுடைய சரீரத்தில் எவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கும். அந்த சரீரமே இளைப்பாறுதலை தேடுகிற நேரத்தில் மனசில் எவ்வளோ நெருக்கம் இருந்தால் வீட்டை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போகணுங்க எண்ணம் வரும். அந்த அளவுக்கு சாராய் அவளை கடினமாக நடத்தினா அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு கடினமாக ஆகார் நடத்தப்பட காரணம் என்ன? நெருக்கத்துக்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நெருக்கம் என்ன செய்யாது, யாரோட வாழ்க்கையிலையும் வராது. அப்போ இந்த அளவுக்கு நெருக்கப்பட ஒரு காரணம் என்ன செஞ்சுருக்கணும், இருந்திருக்கணும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், 4வது வசனம் அதே அதிகாரம் 16:4 அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். பாருங்க, தான் கர்ப்பவதியானதை கண்டபோது அவள் தன் நாச்சியாரை அற்பம். இவ அடிமை பெண். இதுவரைக்கும் ஒரு அடிமை பெண்ணாக கீழ்ப்படிஞ்சு தாழ்ந்திருந்து சாராளுக்கு அவ்வளவு பணிவிடை செஞ்சுருக்கா. சாராள் சொன்ன காரியம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்து எல்லா காரியத்தையும் செய்திருக்கா. இப்போ திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம் என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிது, உயர்வு கிடைச்சிது. தன்னுடைய எஜமானுக்கே மனைவியாகக்கூடிய சிலாக்கியம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, மனைவியான அந்த செகண்ட்லேயே கர்ப்பவதியும் ஆயிட்டா. இப்போ தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு அப்படி. அப்போ முதலாவது அவளுக்குள்ளே என்ன வந்துச்சு, அவளுடைய நெருக்கத்துக்கு காரணம் என்னன்னா தற்பெருமை. தன்னோட நாச்சியாரை விட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை என்ன செஞ்சது அவளுக்குள்ளே வந்துச்சு. அப்போ வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தகப்பன், ஆனால் பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி போட்டிருக்கு. தேவன் ஒரு காரியத்தில் எதிர்த்து நிற்காரு அப்படின்னு சொன்னால், மனிதர்கள்ட்ட எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா பாவத்தையும் மன்னிக்காரு. எல்லா பாவத்தையும் அவர் என்ன செய்கிறார், வெறுக்கிற பாவத்தை எல்லாத்தையுமே மன்னிக்கிறாரு. பெருமையும் மன்னிக்க தான் செய்கிறாரு. ஆனால் மற்ற பாவங்களுக்கு விட விசேஷமாக எழுதப்பட்டிருக்குது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு. ஆனால் இந்த ஆகாருக்குள்ள ஒரு பெருமை வந்துடுச்சு. நம்ம நாச்சியாரை விட பெரிய ஆளே, நம்ம ஆபிரகாம் நம்மளை தான் எல்லாருக்கிட்டே சிரிச்சிடும். கற்பதியானோன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 2 எஜமாண்ட வீடு கட்டப்பட்ட போது சாராயும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவ தனக்குள்ளே வந்த பெருமையின் நிமித்தம் இப்போ என்ன செய்தா, தன்னுடைய நாச்சியாரையே என்ன செய்கிறா, அற்பமாக எண்ணினாள். இப்போது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணும் போது அதை என்ன செய்ய முடியலை, சாராளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போது அவள் கர்ப்பவதியானது நிமித்தம், தன்னுடைய குடும்பம் கட்டப்படுவதின் நிமித்தம் அவள் சந்தோஷப்பட்டாள். ஆனால் இப்போ அவளுக்கு தெரியுது, தானே தனக்கு ஏற்படுத்திக்கிட்டோம் இந்த கஷ்டத்தைங்கிறத புரிஞ்சிட்டு அவளால் என்ன செய்யல, அந்த தன்னை அற்பமாக நினச்சதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவளை கடினமாக என்ன செய்ய நடத்த ஆரம்பிக்கா. அப்போ இந்த இடத்துல சாராள் வேணும்னோ இல்லை அவளை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிற எந்த திட்டமோ எதுவோ அவங்கக்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. அவங்க சந்தோஷப்பட தான் செஞ்சாங்க. அவள் கர்ப்பவதியானதை நினச்சி அவங்க சந்தோஷம் தான் பட்டாங்க. அவளை வீட்டை விட்டு வெளியே போனோம் அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் கடினமாக என்ன செஞ்சுருக்காங்க, நடத்தியிருக்காங்க. அப்படின்னா அங்கே என்ன சூழ்நிலை, அவள் வெளியே போகக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவள் மிகவும் என்ன செஞ்சா, நெருக்கப்பட்டா. நெருக்கப்பட்டதுனால நெருக்கப்பட்டதுக்கு காரணம் முதலாவது அவளோட பெருமையும் அவள் மற்றவங்களை அற்பமாக எண்ணதும் தான். நாம் இந்த நாளில் ஒருவேளை நம்ம பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியில் இருக்கிற நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இந்த ஆகார் அற்பமாக எண்ணது தனக்கு வாழ்வு கொடுத்த, தான் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்த எஜமாட்டியே தான் அற்பமாக எண்ணினான். ஒருவேளை அது எவ்வளோ பெரிய பாவம். தனக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ஒன்று, அவள் எப்படினாலும் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறா, அவள் அடிமை பண்ணா இருந்து தான் வேலை செய்ய போகிறா. அப்போது இந்த நாளில் ஒரு கிருபையை கொடுத்து இன்னும் அவளை ஆசீர்வாதமாக்கி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு எதிராக அவள் என்ன செஞ்சா, ஒருவேளை அவளையே என்ன செய்ய சொன்னாலோ என்னவோ, அவளை அடிமை பண்ண மாதிரி இவள் நடத்தினாலும் அற்பமாக என்னன்னா, இப்போ நான் நாச்சியார் ஆகிட்டேன், நீ அடிமை பண்ணுங்கிற லெவலுக்கு அவளுடைய இருதயம் என்ன செஞ்சுருந்துருக்கலாம், மாறி இருக்கலாம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, மிகவும் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய 4 உண்டு அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அதில் 1 என்ன அப்படின்னு சொன்னால், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும்
அடிமை பெண்ணின் நிமித்தமே. அது என்னவா? 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. அப்போ ஒரு வேலைக்காரி எஜமாட்டியாகி எஜமாட்டியையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மாறும்போது அந்த இடம் என்னதான் மாறுது? அந்த இடம் பூமியே என்ன செய்ய மாட்டேங்குது, அதை தாங்க முடியலை. அந்த குடும்பம் முழுவதும் சஞ்சலத்தால் நிரப்பப்படுது. ஆபிரகாமுக்குள்ள நிம்மதி இருந்திருக்காது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபை இருந்திருக்காது. அங்கே சாராள்கிட்ட சந்தோஷம் இல்லை, ஆபிரகாம்கிட்ட சந்தோஷம் இல்லை, தலைவனுக்கும் தலைவிக்கும் சந்தோஷம் இல்லைன்னா அந்த இடத்துல குடியிருக்கிற யாருக்குமே சந்தோஷம் இல்லை. அதுதான் நியமம். ஸோ அதே போல் இந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுனால இப்போ ஆகாரை என்ன செஞ்சுருப்பாங்க? கட்டாயம் சாராள் கடினமாக நடத்தியிருந்தா அந்த குடும்பத்தில் உள்ள அந்த இடத்துல உள்ள பணிவிடைக்காரர் கொண்டு யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே கடினமாக தான் நடத்தியிருப்பாங்க. அப்படி நடத்தினதுனால அவளால் அந்த இடத்துல தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது, நான் இங்கே தனித்து விட்டப்பட்டவளாக இருக்கிறத விட எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவள் என்ன செஞ்சா? ஓடிப்போக தீர்மானிச்சா. இந்த நாளில் நாம் நினச்சி பார்ப்போம், ஒருவேளை அப்படிப்பட்ட பாவங்கள், ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தவங்களையே நாம் அற்பமாக நினைக்கிறோமா? சில சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்திலையா இருக்கலாம், இல்லை நம்முடைய சர்ச்சிலையா இருக்கலாம், இல்லை நம்ம பணியிடங்கள்லையா இருக்கலாம், நம்ம பழகினவங்கள்லையா இருக்கலாம். அப்படி நம்ம ஒருவேளை அறிஞ்சோ அறியாமலோ செய்திருந்தா கூட தயவாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவங்கக்கிட்டே என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்போம். எந்த சூழ்நிலையிலையும் ஒருவேளை அவங்க நமக்கு எதிராகவே திரும்பினாலும், எப்படி சாராள் அவளை கடினமாக நடத்தினான்னு போடப்பட்டிருக்கு. அவங்க ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு சில சூழ்நிலையில் அவங்களே கூட நம்மளை என்ன செய்யலாம்? காய்மகரமாக பார்க்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நாம் அவங்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. அவங்க நமக்கு செஞ்சவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக நாம் கட்டாயம் இருக்கணும். நன்றி பாராட்ட முடியட்டாலும் கூட பரவாயில்லை, அவங்களையே நம்ம என்ன செய்ய விடாது, நம்மளை விட கீழானவங்களாக நினைக்க கூடாது. ஏன்னா ஆசீர்வாதமே அவங்க மூலம்தான் வந்தது. அவங்க தான் வாய்க்கால். அந்த வாய்க்கால் அடைபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்ட வாய்க்காலாக நிறைய மனிதர்களை வச்சுருப்பாங்க. அந்த வாய்க்கால்களுக்கு நமக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, நன்றி பாராட்ட முடியுதோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலையும் திரும்பக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில், அவங்க நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளட்டாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம துதிக்க ஆரம்பிப்போம், அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆனால் எதிராக நின்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாருக்கு வந்த நெருக்கம் நம்முடைய குடும்பங்கள்லையும் காணப்படும். ஸோ இந்த நாளில் நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள், ஒருவேளை நான் இந்த காரியத்தில் எந்த காரியத்தில் தவறி இருக்கிறேனாங்கிறத யோசித்து பார்த்து ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இன்னொன்று, அந்த பெருமை உள்ளவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்ததை எடுக்க ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நான் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், உலகத்தில் உள்ள மேன்மைகள் எல்லாமே ஆண்டவரால் தான் நமக்கு கொடுக்கப்படுது. ஒருவேளை நம்ம ஜீவன், சுகம், பலன் எல்லாமே ஆண்டவரால் கொடு. நம்ம ஜீவனை குறித்தோ, சுகத்தை குறித்தோ, பலத்தை குறித்தோ, நம்முடைய ஆசையை குறித்தோ, ஐஸ்வர்யத்தை குறித்தோ, உறவுகளை குறித்தோ, இல்லை நமக்கு கடவுள் கொடுத்த பேர்ப்புகளை குறித்தோ நமக்கு எந்த சூழ்நிலையும் நினைச்சிடக்கூடாது, பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி பெருமையாக நினச்ச அடுத்த செகண்டு அவன் மிருகங்களோட தள்ளப்பட்டான்னு சொல்லி நேபாத்நேச்சாரை குறித்து வேதம் சொல்லுது. ஸோ பெருமை உள்ள இதுக்கோ, மேட்டுமையோ, பெருமையோ, அகந்தையோ நம்முடைய இருதயத்தில் வராதபடி காத்துக்கொள்வோம். எதை குறிச்சோ நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ பெருமை நமக்கு வந்திருந்ததுன்னா அந்த காரியம் இருக்கான ஆராய்ச்சி பார்த்து அதையும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்மளை சீர்படுத்தும் போது ஆண்டு விடுதலையை தருவார். பாருங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ஆகார் ஓடி போகிறா. ஓடி போய் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவளோட பேசுகிறாரு. நீ ஆகாரி, அவர் ஆண்டு கேட்கும்போதே அப்படி தான் கேட்பார். பாருங்க 8வது வசனத்தில், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அவளுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து தான் என்ன செய்கிறாரு? கூப்பிடுதாரு. ஆகாரேன்னு கூப்பிடல, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கேருந்து வர, எங்கே போகிற எல்லாம் கேட்கும்போது அவளை என்ன சொல்ல, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். சாராளை விட்டு ஓடி போகிறேன்னு அவளும் சொல்ல, என் நாச்சியாராகிய சாராள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, நீ அவள் கைக்கு கீழே போய் அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் நீ அடங்கி இரு, உன்னை நான் இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன், இந்த நெருக்கத்தை விட்டு நீ போக வேண்டாம், இந்த நெருக்கம் உன்னோட காரியத்தினால நீ ஏற்றுக்கொண்டது, அவளோட காரியத்தினால அவளுக்கு வந்தது. ஸோ இப்போ அந்த குடும்பமே நெருக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நெருக்கத்துக்கு காரணம் அந்த குடும்பத்தார் தான், நீயும் தான். அதனால் நீ என்ன செய்ய, அந்த இடத்துல போய் அடங்கி இரு, நான் உன்னை என்ன செய்கிறேன், ஏற்ற காலத்தில்
விடுதலையை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகார் போய் இருக்கையில் கொஞ்ச நாட்களில் ஆண்டவரே என்ன செய்கிறாரு, அவங்களை யாரை விட்டு அவள் ஓடி போனாலும் அவங்களே அனுப்பி வைக்க ஆண்டவர் என்ன செஞ்சார், கிருபை பாராட்டினார். அதே போல தான் அப்படி அவள் அனுப்பி வைக்கப்பட்ட போது அவள் வந்தபோது ஆண்டவர் என்ன செஞ்சார், ஜீவ நீரூற்று அவளுக்கு காண்பித்து வற்றாத ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் அவளையும் அவளுடைய மகனையும் பெருக பண்ணினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டு ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய நெருக்கத்துக்கு காரணம் நாமாவும் இருக்கலாம், நம்மை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அது ஆண்டவர் அனுமதி இல்லாமல் வரப்படலை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் இந்த ஸ்தானத்தில் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு நியமம் வச்சுருந்தாருன்னா அந்த இடத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது நமக்கு வந்த நெருக்கத்தை ஏற்ற காலத்தில் ஆண்டவரே விலகி போக பண்ணுவார், ஆண்டவரே உயர்த்துவார். ஒருவேளை யாரால் நம்ம நெருக்கப்பட்டோமோ, யாரை விட்டு ஓடிடணும், இந்த இடத்த விட்டே பேரணும்னு நினைக்கமோ அந்த இடத்த விட்டு அவங்களே நம்மளை அனுப்பி வைக்க என்ன செய்வார், போதுமான கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் அதுக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் அந்த இடத்துல இருந்து போகும்போது நம்முடைய தேவைக்கு ஏற்ற ஜீவ துறவுகளை, வற்றாத ஆசீர்வாதங்களை, நீரூற்றுகளை ஆண்டவர் நமக்காக அதற்கு முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவையான தூதர் ஊழியத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நெருக்கத்தின் நேரத்தில் முதலாவது நான் ஏன் நெருக்கப்படுகிறேன், என்னுடைய பெருமை காரணமா இல்லை நான் மற்றவங்களை அற்பமாக நினச்சது காரணமா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்த்து என்ன செய்யணும், முதல்ல நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் கையின் கீழே அவர் வைத்த இடத்துல அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் விடுதலைக்கான வழியை தருவார். பாருங்க, இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவதா தாவீதை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அந்த பகுதியில் தாவீது என்ன பண்ணுற, தாவீதோட குடும்பத்தை, அவனோட எல்லாவற்றையும், அவன் கூட இருந்தவங்க 400 பேரோட குடும்பத்தையும் அமலேக்கியர் என்ன செஞ்சிருவாங்க, கொள்ளையாடி கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போனதுனால இப்போ தாவீது என்ன பண்ணுறான், யாரை தன்னோட வெறுங்கையாக வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன படையாக வச்சுக்கிட்டு அவன் காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவங்க குடும்பமே இவன் மூலம் போஷிக்கப்படுது, இவங்களை ஆதரித்து நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ இவங்க குடும்பம் போன உடனே எல்லாரும் 400 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்தாங்க, தாவீது மேலே கல்லெறிய நிற்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவீதுக்கு வந்துச்சு. அப்படி தாவீதுக்கு வந்த போது தாவீது தன்னை என்ன செஞ்சான், தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்குள்ளே திடப்படுத்திக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடுறான். தேவ சமூகத்தை நோக்கி ஓடினப்போ தேவனுடைய வாயிலிருந்து உத்தரவு வருது. அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது அவன் என்ன செஞ்சான், அப்போ போகிற வழியிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்காரு. அந்த டெஸ்ட்லேயும் ஒரு எகிப்தியனை அவன் செய்ய வேண்டியிருந்தது, ஆதரிக்க வேண்டியிருந்தது. ஒரு உலகத்தான அவன் ஆதரிக்க வேண்டியிருந்தது. அந்த அமலேக்கோடு வந்த அமலேக்குக்கு வேலைக்காரனாக இருந்தவனை இவன் ஆதரித்து அவனுக்கு நன்மை செய்த போது தான் இவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிது. அப்போ அந்த 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம நெருக்கப்படும் போது ஆகார போல் என்ன செய்வோம், அடங்கி இருக்க பழகுவோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தூதர் ஊழியத்தை கட்டளை எடுத்து நம்மை விடுதலை பண்ணி தூதர் ஊழியத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீதை போல தேவ சமூகத்துக்கு ஓட பழகுவோம். தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்ல பழகுவோம். தேவனுக்குள்ளே நம்மை திடப்படுத்த பழகிக்கொள்ளுவோம். அப்போ தேவன் காட்டுற வழியில் ஆண்டவர் சொல்வார், நீ பின்தொடர், அதை பிடித்து கொள்வாயின்னு. அவன் பின்தொடர்ந்து போகும்போது போகிற வழியில் ஒரு எகிப்தியன் அனாதையாக கிடப்பான், குற்றியூரும் கொலையுரமாக கிடக்கும்போது அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது தான் அவன் என்ன செய்வான், அந்த சத்துரு போன வழி, கொள்ளையடிச்சிட்டு போனவங்க எங்கே இருக்காங்கங்க தகவலை இவனுக்கு சொல்லுவான். ஸோ நாம் போகிற வழியில் நாம் நிறைய நேரம் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போகிறவங்களாக காணப்படுதோம். ஆண்டவர் யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு போகிற வழியில் அனுமதிக்கிற ஆட்களுக்கு, நம்ம போகிற வழியில் ஒருவேளை நம்ம தேடி போய் திரிஞ்சு போய் செய்கிறது ரெண்டாவது. நமக்கு ஆண்டவர் நியமித்த பாதையில் நம்ம போகும்போது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிற நன்மை எதுவோ அதை நம்ம என்ன செய்வோம்,
சந்தோஷமாக செய்வோம். அப்படி செய்யும்போது அவங்களையே ஆண்டவர் தம்முடைய தூதனாக மாற்றி, அதில் பார்த்தா அது ஒரு எகிப்தியன்னு போட்டிருக்கு. எகிப்தியன்னு ஆண்டவர் அறியாதவன் உலகத்தான். ஆனால் உலகத்தானுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேன், ஊழியருக்கு தான் உதவி செய்வேன், உத்தமனுக்கு தான் உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் என்ன செய்வோம், தத்துவம் பேசுகிறவங்களா காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் யாருக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாரோ, காட்டுறாரோ, நம்ம கண்டவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது காணாத தேவனுக்கு நம்ம செஞ்ச உதவியாக அதை ஆண்டவர் பார்ப்பார், அவன் மூலமும் ரட்சிப்பார். ஸோ நம்ம இது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம கண்டு கொள்ளக்கூடிய கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார், உணர்வை நமக்கு தருவார். அதனால் நமக்கு நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம இன்னைக்கு கடந்து போய்கிட்டு இருக்கலாம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துவோம். அவர் சொல்கிற இடத்துல அடங்கி இருப்போம். அவருடைய ஆலோசனையை கேட்டு, அவர் சமூகத்துக்கு போய் அவரோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படும் போது ஆண்டவர் நம்மை நெருக்கத்தில் நின்று நீக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி தம் கரம் வைக்கின்றே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி தம் கரம் வைக்கின்றே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டே எங்களுடைய நெருக்கத்தில் எங்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்து உதவி செய்கிற தகப்பன் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஏசப்பா. ஒரு விஷயம் எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விரும்பாத பெருமைகளோ மேட்டிமைகளோ அகந்தைகளோ காணப்படுமாயின் தயவாய் ஒரு விஷயம் மன்னிங்க. அந்த பெருமையை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் சாபித்து எங்களுடைய எல்லையை விட்டு நாங்கள் விலக்குகிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையில் நாங்கள் பெருமைக்கோ மேட்டிமைக்கோ இடம் கொடாதபடிக்கு தேவாவியானவர் உங்கள் தாழ்மையினால் எங்களை அலங்கரிப்பீர் என்று செபிக்கிறோம். அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஏசப்பா. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள நீர் நியமித்த ஸ்தானத்தில், நீர் நியமித்த பாதையில், நீர் நாங்கள் குடியிருக்கும்படி நீர் எங்களை குடி வைத்திருக்கிற இடத்துல ஏசப்பா நாங்கள் ஆண்டரே அடங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு போதுமான கிருபையை தாங்க. அது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் உம்மை துதித்து பாடி உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாயும் காணப்பட ஆலோசனையை செயல்படுத்த எங்கள் வாழ்க்கையில் தூதர் ஊழியத்தை பெற்று ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.